ஹாய் ஃபர்ஸ்ட் டைஸ் அண்ட் அப்டேட்ஸ் உனக்கு இந்த வீடியோல கூலி படத்துக்கான ட்ரெய்லருக்கான அப்டேட் தான் பார்க்க போறோம். கூலி இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் அப்படி சொல்லிட்டு ரெண்டு சாங் டீம் ரிலீஸும் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண சிட்டுக்கு வை வந்து பெருசா ஆடியன்ஸ் மத்தியில ரீச் ஆகல. பட் என்ன செகண்ட் சிங்கிள் ரிலீஸும் பண்ண மோனிகா சாங் ஆடியன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய அளவு ரீச் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படி சொல்லிட்டு இந்த மூணு லாங்குவேஜ் ஒரு சாங் ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. மோனிகா அண்ட் சிட்டுக்கு ரெண்டு சாங்குமே மூணு லாங்குவேஜ் ரிலீஸும் பண்ணாங்க. பட் மோனிகா சாங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சாங்கான ரீச் வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படி சொல்லிட்டு மூணு லாங்குவேஜ்மே இந்த ஒரு சாங்கான ரீச் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேனல்ல இந்த ஒரு சாங்கான ரிவ்யூ நான் வந்து போடாம இருப்பேன். அந்த ஒரு ரிவ்யூ என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சாங் பெருசா எனக்கு வந்து ஒரு கூட்டம் தான் ஆகல. முக்கியமா அனிருத்தோட சாங்குமே எனக்கு ஃபீல் வந்து ஆகல அப்படின்னு சொல்லணும்னு இருப்பேன். பட் ஆனால் டே பை டே இந்த ஒரு சாங் வந்து கேட்கும்போது எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இப்பலாம் லூப் மோட்ல போயிட்டு வந்திருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு சாங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சா? கேட்க நல்லா இருக்கா? அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழ கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ கூலி படத்துக்கான ட்ரெய்லருக்கான லிஸ்ட் பத்தி பார்க்கவும் செய்யலாம். ரீசெண்டா லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும்னு இருப்பாரு. அந்த ஒரு இன்டர்வியூல கூலி படத்துக்கான ட்ரெய்லரை எந்த டேட்ல ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத அஃபிஷியல் ஷேர் பண்ணிட்டாரு. எந்த டேட்ல ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 2 இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத லோகேஷே அஃபிஷியல் ஷேர் பண்ணிட்டாரு. அண்ட் முக்கியமா அவர் சொல்லாத இன்னொரு விஷயம், அதாவது எக்ஸ்க்ளூசிவான விஷயம் கூட வச்சுக்கலாம். கூலி படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிற அதே நாள் தான் கூலி படத்துக்கான ஆடியோ லான்ச் நடத்த வந்து போறாங்க. அதாவது ஆகஸ்ட் 2 இருக்கு இல்லையா? ஆகஸ்ட் 2 ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் இருக்க போது. லோகேஷ் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு கூலியை பத்தி. ஸோ அவர் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் வந்து ஆகுது. அண்ட் முக்கியமா நம்ம ரஜினி சார் கூலி படத்தை வந்து பார்த்ததுக்கப்புறமா டப்பிங் ஸ்டோரியில பார்த்ததுக்கப்புறமா லோகேஷை ஹக் பண்ணிட்டு இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து தளபதியை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஷேரும் பண்ணியிருக்காரு. ஸோ உண்மையிலேயே அப்படிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் செய்யும். இந்த விஷயம் கண்டிப்பாக தமிழ் சினிமா 1000 கோடி கலெக்ஷனை பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனை லோகேஷ் பூர்த்தி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். ஏன்னா லோகேஷ் அப்படின்னு வரும்போது கமர்ஷியலாக படத்தில் என்னெல்லாம் இருக்கணும், ஒரு ஆக்ஷன் படத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு கரெக்டாக வந்து தெரியும். ஸோ கண்டிப்பாக ஒரு பீக் ஆக்ஷன் ஃபிலிமாக இந்த ஒரு படம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே வந்து கிடையாது. லியோவில் ஒரு சில விஷயங்கள் மிஸ் வந்து ஆச்சு, நான் இல்லைன்னா சொல்ல. பட் இந்த ஒரு படம் கண்டிப்பாக அவரோட பெஸ்ட்டாக வந்து இருக்கும், கரியர் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லோகேஷ் இந்த ஒரு படத்தை எப்படி வந்து பண்ணியிருப்பாரு? அண்ட் முக்கியமாக 1000 கோடி கலெக்ஷன் கூலி பண்ணுமா அப்படிங்கிற உங்களோட எதிர்பார்ப்பை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க.